என்னங்கம்மா நியூஸ் பேப்பர் பிரச்சனை இருக்கீங்களா? ஆமாப்பா. எப்பவுமே நியூஸ் பேப்பர் தான், அதுவும் கண்ணாடி போடாம படிக்கிறீங்க. அப்போ தலை வலிக்குது நீங்க. இல்லப்பா, அது போட்டேன்னா அப்படியே பழக்கமாயிடும்பா. பழகுங்க, அதுக்கு தானே தலைவலி வராம இதுக்கு தானே கண்ணாடி. காபி சாப்பிடுறீங்களாம்மா? இனிமேதான் சாப்பிடணும்பா. சரிங்க, சுதியா போட சொல்றேன். சுதி, சுதி, என்னம்மா குரல் கொடுக்காம வந்து நிக்கிற? சொல்லுங்க. சரி, 2 காஃபி மட்டும் போட்டு எடுத்துங்களாம்மா. ஏன் நான் தான் காஃபி போட்டு தரணுமா? எங்க வீட்டுல என்ன எவ்வளவு செல்லமா தெரியுமா வளர்த்தாங்க. சும்மா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், அதை பண்ணி இதை பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு தானம்மா காஃபி போடுற. என்னாலாம் செய்ய முடியாது. உங்களுக்கு வேணா நீங்களே போட்டுக்கோங்க. ஏம்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்ப கோவப்படுற? சின்ன விஷயம்டா, இதெல்லாம் எதுக்கு கோச்சிக்கிற? அவன் என்ன கேட்டான்? காப்பி தானே கேட்டான். இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ கோவப்படுற? இன்னும் எவ்வளோ இருக்குது. இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ இது பண்ணா எப்படி? முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் போட போறேன். நீங்களே போய் உங்க பிள்ளைக்கு போட்டு கொடுங்க. ஏன்டா நீ சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற? என்னம்மா அவளால 2 காஃபி கூட போட முடியாதாம்மா? இல்லப்பா, அவ செல்லமா அவங்க வீட்டுல வளர்ந்துக்கிறா. அதனால நம்ம வீட்டுல போதான் அவ சின்ன சின்ன வேலை கத்துப்பா. சரியா, பழகிடுவா. அதுக்கெல்லாம் நீ சின்ன சின்ன விஷயம் எல்லாம் நீ விட்டு கொடுத்துட்டு போகணும்ப்பா. அம்மா, நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு காஃபி போட கூட முடியலன்னா எப்படிமா? அப்படி இல்லப்பா, அவ தெரிஞ்சுக்கணும். சில விஷயம் எல்லாம் தெரியணும் நம்ம வீட்டுல. சரியா, அவ கோவப்படுறான்னா அவளுக்கு பதில் நீயும் கோவப்படாத. பொறுமையா போனதாப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும். புரிஞ்சு நடந்துக்கோ. சரியா? சப்போர்ட் பண்ணாதீங்கம்மா. ஒரு காஃபி போடுறதுல என்னமா போ பழகிப்பாப்பா. எதுக்கு தேவையில்லாத பேசு? அம்மா நான் இருக்கிறேன்ல, என்கிட்ட சொன்னா நானே போட்டுன்னு வர போறேன். போட்டுன்னு வரட்டா? சரி போங்க. ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க அவளுக்கு, பாத்துக்கோங்க. எப்படியோ பிசினஸ் இது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. இதெல்லாம் பசங்கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவானுங்க. எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான் சாயந்தரமே. ஹலோ மச்சான், நான் தான்டா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூஸு. கரெக்டாக சொன்னப்ப பிஸ்னஸ் மேட்ரு தான். எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஆமாம், பிரபுக்கிட்டேயும் சொல்லிடு, சதீஷ்கிட்டையும் சொல்லிடு. மச்சான் இவங்க எல்லா சப்போர்ட்டும் வேணும் மச்சான். ஓகே, இனி நம்ம லைஃபே வேற மாதிரி ஆக போகுது. எல்லாமே பக்காவாக நந்துன்னு இருக்கு. சரியா? சரி, ஆமா, அதை பத்தி தான் சொல்ல நினைச்சேன். அதுக்கான மீட்டிங் தான் இன்னைக்கு ஈவினிங் வச்சிருக்கேன் நான். சரியா? நான் வரல, அவன் வரணும் யாரும் சொல்லக்கூடாது மச்சான். கண்டிப்பா வரணும். சரியா? வராம மட்டும் இருக்காதுங்க சொல்லிட்டேன். நம்ம லைஃபுக்கான விஷயம் கண்டிப்பா வந்தே ஆகணும். சரியா? சரி வைக்கிறேன், ஈவினிங் மீட் பண்றோம்டா. சரியா? சொல்லுமா. இன்னைக்கு ஈவினிங் கடைக்கு போகணும். ஏய், நான் விளையாடுறியா? இவங்க பேசியிருந்தது கேட்டல. ஃப்ரெண்டுக்கு அடுத்த வாரம் கல்யாணம், அதனால இன்னைக்கு ஈவினிங் கடைக்கு போகணும். அத்தை வாரம் தான்மா கல்யாணம். இப்போ ஏன் இன்னைக்கே ஏன் போகணுன்ற? நான் இன்னைக்கே போகணும், கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருக்கு, சாரி எல்லாம் எடுக்கணும். அம்மா உனக்கு இன்னைக்கு நான் பேசுறது இவெல்லாம் கேட்டியா இல்லையா? கிட்டத்தட்ட 2-3 வருஷமா இந்த பிசினஸ்க்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இப்பதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. இன்னைக்கு ஈவினிங் நான் மீட்டிங் வச்சிருக்கேன், கோச்சுக்காத ப்ளீஸ். நான் இன்னைக்கு தான் போகணும். ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? நான் தான் பிசினஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன், பிசினஸ் மீட்டிங் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். முடியலன்னா விட்டுறேன். சரி விடு, நான் காசு தரேன், அம்மா கூட போயிட்டு வா. உங்களை கல்யாணம் பண்ணனா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணனா? ஏமா இதுக்கு போய் கோவப்படுற? சின்ன விஷயம் தானே இது. இன்னைக்கு இல்ல நாளைக்கு போறோம் இது. ஆனா பிசினஸ் ரொம்ப முக்கியம். விட்டேன்னா உனக்கே தெரியும், 2-3 வருஷமா இதுக்காக நான் ட்ரை பண்ணினேன். எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு தான் போய் ஆகணும். நான் போலாம் தான்மா சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுறேன். இன்னைக்கு நான் மீட்டிங் வச்சிருக்கேம்மா, நாளைக்கு போலாம். சரியா? இதே எங்க வீட்டுல சொல்லியிருந்தா எங்க அம்மா எங்க அண்ணெல்லாம் உடனே கூட்டிட்டு போயிருப்பாங்க. எதுக்குதான் அவங்களை கல்யாணம் பண்ணணும் தெரியல. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நீங்க செய்ய மாட்டேன்றீங்க. நான் சொல்றது கேளு. நான் மீட்டிங் இல்லைன்னா நான் கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போயிருப்பேன். இப்ப நானே தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். நானே பசங்க எல்லாரையும் வர சொன்னேன். இப்ப நானே வரலன்னு என்ன நினைப்பாங்க? உங்களால கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? எங்க பசங்களோட எல்லாரோட லைஃபும் இதுதாம்மா, நம்ம லைஃபும் இதுதாம்மா. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல எங்க அம்மா வீட்டுல நான் எவ்வளவு சுதந்திரமா தெரியுமா இருந்தேன். எங்க அம்மா வீட்டுல நான் எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருந்தேன். உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து என்னோட லைஃபே போயிடுச்சு. இப்ப இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற. நாளைக்கு போலாம் தானே சொல்றேன். கூட்டுக்கு போக மாட்டேன்னு நான் சொன்னேன். அப்படின்னா எங்க அம்மா கூட்டுக்கு போன்றேன், அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கே போய் ஆகணும்னா நான் அர்த்தம்.
எனக்கு தெரியாது, இன்னைக்கு போய் தான் ஆகணும். வருவீங்களா வரமாட்டீங்களா? இனி முடியாதுமா, கோச்சுக்காத. இதுக்கு நான் எங்க அம்மா வீட்லயே இருந்திருப்பேன். ஏன் தான் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்க வந்து நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கே தெரியல. எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் நான். இவளை நான் ஏன் கல்யாணம் பண்ணேன்னு தெரியல. எவ்வளவுதான் பொறுமையா சொல்றது. சே, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும் மனுஷனை. இந்தப்பா காய்ச்சி சாப்பிடுப்பா. குடும்பமா ஒரே தலைவலியா இருக்கு. என்னப்பா டல்லாகிற? ஒன்றும் இல்லாம எல்லாம் அவ தான் பிரச்சனை. ஏன் என்ன ஆயிடுச்சு? ஏதோ அவளுக்கு பர்ச்சேசிங் போகணுமா, அவள் ஃப்ரெண்டு கல்யாணம் வருதான், அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சிருக்கா. இன்னைக்கே பர்ச்சேசிங் போகணுன்னா ஆகட்டும். நான் இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் வச்சிருக்கேம்மா. நான் எல்லா பசங்கிட்டையும் சொல்லி மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் பேசினுக்குது, அவள் ஃபோனில் பேசினுக்குது, அவள் கேட்டு தான் வரா. கேட்டு வந்தோம் இன்னைக்கே தான் போவேன்னா என்ன ஆகுதும் அது போய் ஆகணும்னா. மீட்டிங்கு தள்ளி போடலாம்லப்பா, அவ கூட கொஞ்சம் போயிட்டு வந்திருக்கலாம்ல. அம்மா நீங்களும் புரியாமல் பேசாதீங்கம்மா. உங்களுக்கே தெரியும் 2-3 வருஷமா இந்த பிஸ்னஸ்க்கு நான் ட்ரை பண்ணின்னு இருக்கேன். எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் நான் தான் மீட்டிங்கும் ஃபிக்ஸ் பண்ண. பசங்க எல்லாரையும் அவள் அசம்பிள் ஆக சொல்லிட்டேன். அவள் சொன்னால் கேட்டுக்க மாட்டாமா. நான் என்ன பண்ணுறது, இன்னைக்கே தான் போய் ஆகணுமா. கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்கு. நான் கூட்டுக்கு போக மாட்டேன்னுலாம் சொல்ல, நாளைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா வச்சும் கூட்டுக்கு போ அப்படின்றேன். நான் செலவுக்கும் காசு தகுன்றேன். இதுக்கு மேலே அவளுக்கு என்னம்மா வேணும்? உங்களை கூட்டுக்கு போகுதுலன்னா அவளுக்கு. சரிப்பா, நான் பேசி கூட்டிட்டு போறேன் நான். நில்லுமா, ஏம்மா என்ன ஆயிடுச்சு சொல்லிட்டு போமா. மா என்னடா நடந்தது? கோச்சிட்டு போற மாதிரி நடந்துருக்குது. என்னடா பிரச்சனை? அடம் பிடிக்கிறா. போனா இன்னைக்கே தான் போய் ஆகணுமா. ஏன் இன்னைக்கு விட்டா நாளைக்கெல்லாம் நாள் இல்லையாமா அவளுக்கு? சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசா ஆக்காதப்பா. சின்ன பொண்ணு அவ, சரியா? அவ எதனா தப்பு பண்ணவும் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? இப்ப பெருசா இது பண்ணிடாதுப்பா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மா என்னங்கம்மா நீங்க, உங்களுக்கு என்னை பத்தி தெரியாதா? நான் அவகிட்ட கோவப்பட்டு கூட பேசலாமா. அவ தான் அப்படி பண்றா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அவ பண்றதை பார்த்தா. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? அப்படின்னா இன்னைக்கேவா போய் அவனு இருக்கு. அவ வேற மாதிரிமா. அவ சொல்றது தான் செய்யணுன்றா. ஆமா, என் லைஃப் நான் போதும். என்ன பண்றதுன்னே தெரியலையே. கஷ்டமா இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்மள தப்பா நினைப்பாங்களே சம்மந்தி அம்மா. சரி, சம்மந்தி அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். இது என்ன சம்மந்தி அம்மா ஃபோன் மாதிரி இருக்கு? ஹலோ, சொல்லுங்க சம்மந்தி அம்மா. சம்மந்தி அம்மா, சுதி அங்க வந்தாளா? ஸ்ருதியா? ஸ்ருதி வரலீங்களே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஏதோ கடைக்கு போனோன்னு சொல்லியிருந்தாலாம். சரி. ஏதோ சின்ன தகராறு 2 பேருக்கு, அதனால கோச்சிக்கிட்டு அங்கே வந்திருப்பான்னு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். தப்பா நினைக்காதீங்க, அவ பொண்ணு மாரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, அங்கே வந்தாலா இல்லையா கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா? என் பொண்ணு கொஞ்சம் கோவம் அதிகம் தான் சம்மந்தி அம்மா. சரி வரட்டும், நல்ல புத்திமதி சொல்லி நான் அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்சம் பாருங்க எப்படின்ட்டு, சரிங்களா? அவ்வளோ கோபமாக பேசிடாதீங்க. வந்தா கூட கொஞ்சம் புத்திமதியை சொல்லி அனுப்புங்க. ஏன்னா வாழ வேண்டிய பிள்ளைங்க, சின்ன சின்ன பிரச்சனை வரதா செய்யும். அப்போது நாட்கள் போனான்னா அது பாருன்னு சரியாயிடும். புரிஞ்சுப்பா, என் மருமக கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு வருவா. சரிங்க சம்மந்தி அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்க வரட்டும், நான் சொல்ல வேண்டிய முறையில சொல்லி நான் நல்லபடியா உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரியா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரி, எல்லாம் மாறிடும். நினைக்காதீங்க, சரிங்களா? வச்சுட்டுங்களா? சரி. சரிங்க சம்மந்தி அம்மா. சொல்றா. இல்லடா, நான் 2 நாள் லீவுடா. அம்மா மண்டே தான் வரும் நான். இது அந்த ஃபைல ரேக்கு இருக்குதுல, கீழே ரேக்கு 2ஆம் ரேக்கு, அந்த ரேக்கில் வச்சுக்கிறோம் பாரு. அதான் பச்சை கலர்ல வந்து 2ஆம் ரேக்கு, அந்த ரேக்கில் தான். பாரு, நான் வந்து பார்த்துலாம், எடுத்துறேன் ஃபைலு. சரி, ஓகே. அப்பாடி, ஏன்பா என்னத்துக்கு 2 நாள் லீவு? ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஆஃபீஸில் டூர் மாதிரி போகிறோம், சாட்டர்டே சண்டே. அதனால எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி மீட்டிங் போட்டு எல்லாம் போஸ்ட் வச்சுக்கிறோம். போயிட்டு வந்துடும் டூருக்கு. சரிப்பா, 2 நாள்ல வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவோம். 2 நாள் தானே.
காஃபியாப்பா அம்மா. இந்த ஸ்ருதி வந்துட்டாலேப்பா. ஸ்ருதி நல்லா காஃபி போடல. ஸ்ருதி எனக்கு அண்ணனுக்கும் கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துனுவாமா. சரி. சரிதான் வந்துட்டால, அவ கையால போட்டு பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். சரிப்பா, அவகிட்டயே சொல்றேன். உனக்கு ஒரு தங்கச்சி தானே பிரியாணி பண்ணோம், அவளையே பண்ண சொல்றேன். கை பக்கம் நல்லா இருக்கும். சரிம்மா தானே. ஸ்ருதி, அண்ணனுக்கு பிடிக்குமேன்னு சிக்கன் வாங்கிட்டேன். பிரியாணி கொஞ்சம் பண்ணிடுமா. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சரியா, கொஞ்சம் போய் தாளிச்சு மட்டும் விட்டுருமா. இந்தா. சரி கொடு. அம்மா, ரூம்ல சட்டை எடுத்து போட்டுக்கிறேன், துவைச்சிரு. ஃப்ரெண்டு கல்யாணம் அடுத்த வாரம் போகணும். வைக்கிறேன்டா, வைக்கிறேன். மிஷின்ல துவைக்காத, கையில துவை. ஏன்னா மிஷின்ல துவைச்சா காலை அழுக்கே போக மாட்டேது எப்ப பார்த்தாலும். கையிலே துவைக்கிறேன்டா. ஆ போயிட்டு வா, நான் துவைச்சு காய போட்டு வைக்கிறேன். சரி சரி. அம்மா, சுருதி இப்போதானே வந்தா, ஏன் அவளை வேலை வாங்குறான்? என்ன நினைப்பா பாவம்? டேய், நீ சும்மா இருடா. எனக்கு தெரியும் எப்ப என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு. சரியா, எனக்கு ரொம்ப முட்டி வலிக்குதுடா, அங்க நிக்க முடியல. அதனாலதான் சரி, உனக்கு பிடிக்குமே உன் தங்கச்சி செஞ்ச, அதனாலதான் உன் தங்கச்சியை செய்ய சொன்னேன். முட்டியில எப்ப பார்த்தாலும் இதே ராமாயணமாக இது முட்டை. அந்த ஆயில்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறேன், தேய்க்க வேண்டியதான் நைட்ல. அது தேய்ச்சாலும் வலி போலடா. சரி, அவதான் சுருதி வந்துட்டால, நைட்ல கொஞ்சம் காலை அமைக்க விட சொல்லு. சரிடா, நான் சொல்றேன். சொல்லு. சரி, நீ போயிட்டு வா, சமையல் ரெடி ஆயிடும் அதுக்குள்ள. சரி, நான் வரேன். பிரியாணி பண்ணிட்டமா? பிரியாணி பண்ணிட்டியா? வாஷிங் மிஷின்ல துணி போட்டமா. என்ன, அந்த துணியை எடுத்து போய் காய போட்டு, அண்ணன் 2 நாள்ல இங்க டூர் போறானா, ஒரு 2-3 சட்டை இருக்குதுன்னா மிஷின்ல போட்டுறாதம்மா, கையிலேயே துவைச்சிரு. சரியா, மிஷின்ல போட்டா கத்துவான். கையில துவைச்சு காய போட்டுரு. அவன் ரூம் எல்லாம் ஒரே ஒற்றையா இருக்குதான், அதை கொஞ்சம் அடிச்சு ரூமை கொஞ்சம் பெருக்கி வாரிடுமா. சரியா, ஒரே கால்லாம் வலிக்குதுமா. போமா, அந்த வேலையை செஞ்சுட்டு வாமா. இல்ல இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? காலைல ஒருத்தி வந்தாலே, ஏன் வந்தா, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. போய் வந்ததுல இருந்து காஃபி போடுன்ற, சாமான்ற, துணியை துவைச்சு போடுன்ற, என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீங்க? ஏன், எதுக்கு சண்டை? கடை கூட்டு போக சொன்னா கூட்டிட்டு போல, அதனால கோச்சிட்டு வந்தேன். கடைக்கு தானே, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போய்க்கினா போகுது. அது ஒரு பெரிய விஷயமா? உன்கிட்ட சொல்றதே வேஸ்ட்டுமா. நான் ஏன்னா இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. அம்மா வீடுன்னு நான் இங்க வந்தேன், நீ என்ன இங்க இவ்வளவு வேலை வாங்கிட்டு இருக்க. ஏன்னா அங்க ஒரு வேலை கூட நான் வாங்க மாட்டாங்க, அவங்க பொண்ணு மாரி பாத்துக்கிட்டாங்க. இதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாம். பாரு, இந்த பேக் கூட காலைல வந்து வச்சேன், அங்கேயேதான் இருக்கு. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல நீங்க. என்ன சுதி வந்து கிளம்புறா? ஏய், கம்முடுறா, வாய் மூடுறா, எனக்கு தெரியும் எல்லாம். இப்பயாவது உனக்கு கேட்கணும்னு தோணுச்சேனே. இருமா, சுதி என்ன ஆச்சு? ஒன்னும் தேவையில்லை. இருங்களா? என்னம்மா, ஏன் அவரு கோச்சிங் போனாவா? டேய், காலையில சம்பந்தி அம்மா ஃபோன் பண்ணாங்க. சரி. இவ ஏதோ கடைக்கு கூப்பிட்டு போக சொன்னாலாம், மாப்பிள்ளைக்கு ஏதோ வேலை இருந்ததுன்னு சொன்னாராம். சரி. உடனே இவ அங்க இருந்து கோச்சிக்கிட்டு இங்க வந்துட்டாலாம் கிளம்பி. சரி. அதுக்காக தான்டா நான் அந்த மாதிரி பண்ணேன். ஓஹோ, புரியுதா? சம்பந்தி அம்மா அவங்க மாப்பிள்ளை அந்த குடும்பம் எப்படின்னு நமக்கு தெரியும். ஆமா. சரியா, உன் தங்கச்சியோட கோவம் எப்படின்னு நமக்கு தெரியும். ஆமா. இவ இங்க இருக்க மாதிரியே அங்கேயும் போய் முன்கோவத்தை காமிச்சா எப்படிரா? அதனாலதான் அவளுக்கு புத்தி சொல்லணும் தான் அந்த மாதிரி பண்ணேன். ஓஹோ, சின்ன சின்ன சண்டைங்க வர்றதுதான் குடும்பத்துல. அதுக்காக பேக தூக்கி நீ ஒரு முறையும் இதே மாதிரி சின்ன சின்ன சண்டை போட்டு கிளம்பி வந்துட்டே இருந்தான்னா அதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். சொல்லு. அதனாலதான் அவளுக்கு புரியணும் தான் அந்த மாதிரி பண்ணி அனுப்புனேன். ஓஹோ, பரவாயில்லம்மா, நீ கரெக்டா தான் பண்ணி அனுப்பிச்சுக்கிற. நீ பொம்பளை பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்மளும் எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தான்டா சொல்லி கொடுக்கணும். சரியா, சொன்னதுக்கெல்லாம் அவங்க சொல்றதுதான் கரெக்ட் நம்ம தலையாட்டினே இருந்தோன்னு வச்சுக்கோ, அவங்களோட லைஃப் தான் போகும். சரியா, மாப்பிள்ளை எப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அந்த குடும்பம் எப்படின்னா நமக்கு தெரியும். சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. சரியா, அதனாலதான் நான் அவளுக்கு புரியணும் தான் அந்த மாதிரி புத்திமதி சொல்லி அனுப்புனேன். இப்ப நான் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டு அப்படியே அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கோ, இவன் என்ன பண்ணுவா, இங்கேயே இருந்துருவா. வாழ்க்கை என்ன வருது, ஒரு முறையும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் அவ தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு பேக தூக்கிட்டு இங்க வந்துருவா, அம்மா வீடு இருக்குதுன்னு. புரியுதா? என் காலத்துக்கு அப்புறம் இதே மாதிரி பண்ணானா அது உனக்கு தாண்டா ரொம்ப கஷ்டம். சரியா, நம்ம ஏத்துப்போம்.
வர மருமக ஏத்துப்பாளா? நடக்காத கதை. அது அதே இன்னைக்கு மாதிரி- இருக்கிற காலகட்டத்துல அது நடக்காத கதை. அது உனக்கு தான் கஷ்டம். அதனாலதான் அவளுக்கு புரியணும், அதுதான் அவங்க வீடு ம். அப்படின்னு சொல்லி அதனாலதான் புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சேன். சரியா? correct. நீ என் பண்ணது கரெக்ட் தங்கச்சியை தான். நான் ஒன்னும் வேணும்ட்டே ஒன்னும் துரத்தல. நீ கரெக்ட் கரெக்ட் கரெக்டா பண்ணிக்கிற நீ. டேய், நான் நல்ல புத்திமதி தான்டா சொல்லி அனுப்பியிருக்கேன். ம். புரியுதா? அவ இப்ப வந்துட்டான்னு வச்சுக்கோ, ஏன் இந்த ஒரு டைம் வந்துட்டான்னா நம்மளும் அதுக்கு இடம் கொடுத்தனா அவ ஒரு முறையா சண்டை போட்டு இதே மாதிரிதான் அம்மா வீடு இருக்குன்ட்டு இங்க வந்து இருப்பா. correct, correct. சரியா? ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன சாதாரண விஷயத்துக்கே அவ சண்டை போட்டு வந்துட்டாலே ஆமா. நாளைக்கு அப்புறம் என்ன ஆவறது? இங்கேயே இருந்துட்டா எப்படி? correct. சரியா? அதுக்காக தான் நான் அவளை போயிட்டு நல்ல புத்திமதி சொல்லி அவங்க வீட்டோட போட்டோம்னா நான் அப்படி பண்ணேன். நிறைய அம்மா அவங்க இப்படிதான் தப்பு பண்றாங்க. பொண்ணு வந்து சண்டை போட்டு வந்துட்டா நம்ம வீட்டோடயே வச்சுக்கலாம், சண்டை சரியா போயிடும், மருமகன் வந்து கூட்டின்னு போவாரு அப்படின்ட்டு இவங்களே அமைதியா விட்டுட்டா அப்புறம் எப்படி அது? இவளுக்கும் என்ன ஆகும்? நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு தோணும். அதனாலதான் இப்ப அது அங்க அவளை இந்த மாதிரி சொல்லி அனுப்புனாதான் அவளுக்கு ஒரு பொறுப்பு வரும். இதுதான் நம்ம குடும்பம், இந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு பொறுத்துன்னு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு வரும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேசி அனுப்பி வச்சேன். சரியா? கரெக்ட். நீ பண்ணது கரெக்ட்.